ரூபாய் 1000 கோடி முறைகேடு வழக்கில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீடு, தேனாம்பேட்டையில் உள்ள தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு மற்றும் அண்ணா நகரில் உள்ள மேகநாதனின் ரியல் எஸ்டேட் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான முழு விவரங்கள். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். நேற்று பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்ட நிலையில அதுல கிடைத்த துப்புகளை அடிப்படையாக வைத்து மேலும் சில இடங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. மணப்பாக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகனோட வீடு, அது மட்டுமின்றி தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனோட இல்லம், அதே போல மேகநாதனோட ரியல் எஸ்டேட் அலுவலகம் அண்ணா நகர்ல செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்திலும் சோதனையானது நடைபெற்றது. சூளைமேடுல இருக்கக்கூடிய அவரது வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. 2வது நாளாக இந்த சோதனையானது மேலும் நீண்டு கொண்டே செல்கிறது. குறிப்பாக நேற்று டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகனிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்கள் வீடுகள்ல விசாரணை மேற்கொண்ட நிலையில அவரை அழைத்து அமலாக்கத்துறை அலுவலகத்துல 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தி அவரிடம் பல்வேறு கையெழுத்துக்களை பெற்றதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவரது வீட்டுல வங்கி பண பரிவர்த்தனை உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில அந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து கடந்த 2 ஆண்டுகள்ல என்ன மாதிரியான டிரான்சாக்சன் நடைபெற்றது, இந்த பணம் எல்லாம் எதற்காக சென்றது உள்ளிட்ட கோணங்கள்ல அவரிடம் விசாரணை மேற்கொண்டு எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த அந்த அவரிடம் விசாரணை முடிந்த பின்பு மீண்டும் அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று இந்த சோதனையானது 2வது நாளாக தற்போது வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கணக்கிட்டும் ஒப்பிட்டும் வருகின்றனர். ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்களோடு இது எதிரும் ஒப்பிடுகின்றதா என்ற கோணங்கள்ல இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள். இந்த சோதனையானது இன்று வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முழுவதுமாக சோதனை நிறைவடைந்த பின்னரே இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எவ்வளவு நடந்திருக்கிறது, என்ன மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது உள்ளிட்ட தகவல்கள் தெரிய வரும் என அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன்.